சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்களின் உள்ளிருப்பு போராட்டம் 5வது நாளாக நீடிக்கிறது. இதில் 6 மாணவர்கள் 6 பேர் மொட்டையடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பழமையான டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியை வேறு இடத்திற்கு மாற்றக்கூடாது என்று வலியுறுத்தி கடந்த 3ஆம் தேதி முதல் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். 5வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தும் விதமாக 6 மாணவர்கள் இன்று மொட்டையடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியை இடமாற்றக்கூடாது என்று கோரி நாங்கள் 5 நாட்களாக தொடர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த போராட்டத்திற்கு அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் நாங்கள் இன்று தமிழக அரசு இறந்துவிட்டது என்று முடிவு செய்து நாங்கள் 5 மாணவர்கள் மொட்டையடித்து பாடை கட்டி இந்த தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிறோம். இது மிகவும் தொடர்ந்து கொண்டே போனால் நாங்கள் இன்னும் பலவிதமான போராட்டங்களை மேற்கொள்ள இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளை கவர்னரை சந்தித்து மனு கொடுக்கலாம் என்று இருக்கிறோம். எங்கள் கல்லூரியை மாற்றக்கூடாது, அரசு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அரசு இறந்து விட்டது என்று நாங்கள் கவர்னரை பார்த்து மனு கொடுக்கலாம் இருக்கும்.